தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் 12வது பட்டமளிப்பு விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டினார். காரைக்கால் அடுத்த திருவேட்டக்குடியில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் 12வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 288 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். மேலும் விழாவில் கல்வியாளர்கள் ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் பட்டம் பெற்ற மாணவ மாணவிகள் உறுதிமொழியும் எடுத்துக் கொண்டனர். இதில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் திருமுருகன், காரைக்கால் தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குநர் மகரந்த் மாதவ் காங்ரேகர் உள்ளிட்டவர்களும் பேராசிரியர், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பிரபல ரவுடியை குண்டர் சட்டத்தில் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் கொலை, கொள்ளை மற்றும் கஞ்சா கடத்தல் போன்ற பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ரங்கராஜ் என்கிற புளியங்கொட்டை என்ற ரவுடி மீது புதுச்சேரி வடக்கு பகுதி SP ரகுநாயகம் பரிந்துரையின் பேரில் அவரை போதைப்பொருள் தடுப்பு குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய கலெக்டர் உத்தரவிட்டார். இதையடுத்து ரங்கராஜை போலீசார் கைது செய்து காலாப்பட்டு மதிய சிறையில் அடைத்தனர். சிறப்பாக செயல்பட்ட மேட்டுப்பாளையம் இன்ஸ்பெக்டர் முத்துக்குமரன், சப் இன்ஸ்பெக்டர் சிவக்குமார் ஆகியோரை பாராட்டி DIG சத்யசுந்தரம் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். மார்டின் குழுமம் மற்றும் ரோட்டரி இன்டர்நேஷனல் இணைந்து CSR நிதியிலிருந்து 1,25,00,000 ரூபாய் மதிப்பில் 3 மருத்துவமனைகளுக்கு 14 டயாலிசிஸ் இயந்திரங்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மார்டின் குழுமம் சார்பில் கனகச்செட்டிக்குளம் பிம்ஸ் மருத்துவமனைக்கு 4 டயாலிசிஸ் இயந்திரங்கள், புதுச்சேரி க்ளூனி மருத்துவமனைக்கு 3, பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள கிட்னி சென்டர் மருத்துவமனைக்கு 7 என மொத்தம் 1,25,00,000 ரூபாய் மதிப்பிலான 14 டயாலிசிஸ் இயந்திரங்கள் வழங்கப்பட்டன. இயந்திரங்களை மார்டின் குழுமத்தின் நிர்வாக இயக்குநரும் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மற்றும் அவரது தாயார் லீமா ரோஸ் மார்டின் வழங்கினர். கல்யாண சுந்தரம் MLA, திட்ட தலைவர் கவிதா, அக்ருதி சங்க தலைவர் மதுகண்ணன் உள்ளிட்ட உறுப்பினர்கள், பாண்டிச்சேரி ரோட்டரி சங்க தலைவர்கள், மாவட்ட நிர்வாகிகள், மருத்துவர்கள் இதில் பங்கேற்றனர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜோஸ் சார்லஸ் மார்டின், புதுச்சேரியில் குடிநீர் தரம் குறைந்து வருகிறது. அதனால் TTS அளவு அதிகரித்துள்ளது. மோசமான குடிநீரால் பலர் சிறுநீரக பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். டயாலிசிஸ் இயந்திரங்களால் ஏழை நோயாளிகள் பயனடைவார்கள். புதுச்சேரி முழுவதும் குடிநீர் பிரச்சனையை சரி செய்ய சிங்கப்பூரை சேர்ந்த CPG நிறுவனத்துடன் சேர்ந்து திட்டங்களை வகுத்து வருகிறோம். கூட்டணி குறித்து பேசி வருகிறோம். விரைவில் உறுதி செய்யப்பட்டு ஓரிரு வாரங்களில் அறிவிக்கப்படும் என்றார். புதுச்சேரிக்கு வரும் பிரதமர் சுமார் 2,000 கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். காரைக்காலில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் செல்வம், கடந்த 2 தினங்களுக்கு முன்பு எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி காரைக்கால் 25 மீனவர்கள் கைது செய்து 2 விசை படகுகளையும் பறிமுதல் செய்தது இலங்கை கடற்படை. இதுகுறித்த கேள்விக்கு, இலங்கையில் கைது செய்யப்பட்ட காரைக்கால் 25 மீனவர்கள் விரைவில் விடுவிக்க ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளதாகவும், பிரதமர் மற்றும் வெளியுறவு அமைச்சர் இலங்கை அரசிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதால் அவர்கள் விரைவில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றார். மேலும் தற்பொழுது இலங்கையில் உள்ள அரசு நமது நாட்டுடன் சுமூகமாக இருப்பதால் விரைவில் அனைத்து விசை படகுகளும் விடுவிக்க மத்திய அரசு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதால் விரைவில் விடுவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். பிரதமர் 1ஆம் தேதி புதுச்சேரியில் பங்கேற்கும் அரசு நிகழ்ச்சிகளில் 2,000 கோடி மதிப்பிலான புதிய திட்டங்களை புதுச்சேரிக்கு அறிவிக்க உள்ளார். திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருப்புவனை சட்டமன்ற தொகுதி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து வளர்ச்சி நிதியின் கீழ் திருப்புவனை கிராமத்தில் உள்ள பெருமாள் கோவில் தெருவிற்கு வாய்க்கால் மறுசீரமைத்தல் மற்றும் மூடுபலகை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை 7,25,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், களித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தில் உள்ள தொட்டி தெரு, பொன்னம்பலம் நகர் மற்றும் ஐயர் தெருவை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை 27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், மதுகடிப்பட்டு பாளையம் கிராமத்தில் விடுபட்ட தெருக்களுக்கு வாய்க்கால் மற்றும் சாலை அமைத்தல் பணிகளுக்காக பூமி பூஜை 28,20,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர் குயிலாப்பாளையம் MS மகா கன்ஸ்ட்ரக்ஷன் செல்லிப்பட்டு பழனிவேல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தாசில்தார்கள் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். காரைக்கால் தாலுகா அலுவலக தாசில்தார் செல்லமுத்து புதுச்சேரி கலால்துறை துணை ஆணையர் அலுவலகத்திற்கும், காரைக்கால் மாவட்ட ஆணைய அலுவலக தாசில்தார் பொய்யாமூர்த்தி காரைக்கால் தாலுகா அலுவலக தாசில்தாராக நியமிக்கப்பட்டுள்ளார்.
புதுச்சேரி கலால்துறை துணை ஆணையர் அலுவலக தாசில்தார் குமரவேல், வருவாய்த்துறை சிறப்பு செயலாளர் அலுவலகத்திற்கும், புதுச்சேரி தாலுகா அலுவலக தாசில்தார் பிருத்திவி, வில்லியனூர் துணை கலெக்டர் அலுவலகத்திற்கும், அங்கு பணியாற்றிய புவனேஸ்வரி புதுச்சேரி வருவாய்த்துறை சிறப்பு செயலாளர் அலுவலகத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். வருவாய்த்துறை சிறப்பு செயலாளர் அலுவலக தாசில்தார் சிலம்பரசன் புதுச்சேரி தாலுகா அலுவலகத்திற்கும், வருவாய்த்துறை சிறப்பு செயலாளர் அலுவலக தாசில்தார் பாலமுருகன் கல்வித்துறை இயக்குநர் அலுவலகத்திற்கும் மாற்றப்பட்டுள்ளார். கூடுதலாக வருவாய்த்துறை சிறப்பு செயலாளர் அலுவலக புள்ளிவிவர பணிகளை கவனிப்பார். புதுச்சேரி வருவாய்த்துறை வடக்கு துணை கலெக்டர் அலுவலக தாசில்தார் சாந்தி, கலால்துறை துணை ஆணையர் அலுவலகத்திற்கும், அங்கு பணியாற்றிய சைஜி வருவாய்த்துறை வடக்கு துணை கலெக்டர் அலுவலகத்திற்கும், வருவாய்த்துறை சிறப்பு செயலாளர் அலுவலக தாசில்தார் ராஜலட்சுமி பாகூர் தாலுகா அலுவலக தாசில்தாராகவும், அங்கு பணியாற்றி வந்த கோபாலகிருஷ்ணன் வருவாய்த்துறை சிறப்பு செயலாளர் அலுவலகத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இயக்குநர் அலுவலக தாசில்தார் மதன்குமார் கலால்துறை துணை ஆணையர் அலுவலகத்திற்கும், அங்கு பணியாற்றி வந்த விபீஷ் பள்ளி கல்வித்துறை இயக்குநர் அலுவலகத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை கலெக்டர் குலோத்துங்கன் பிறப்பித்துள்ளார். பெங்களூருவில் இருந்து புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த குடும்பத்தினர் வீராம்பட்டினம் கடலில் படகு சவாரி செய்தபொழுது ராட்சத அலையில் சிக்கி ஏற்பட்ட விபத்தில் பெண் பரிதாபமாக விழுந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூருவை சேர்ந்தவர் விஜய், இவருடைய மனைவி சோனியா. இவர்களுக்கு சதீஷ், அஸ்வின், சதீஸ்வரி என்ற 3 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் விஜய் தனது உறவினர்கள் 8 பேருடன் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்துள்ளார். இதனிடையே இன்று வீராம்பட்டினம் கடல் பகுதியில் சதீஷ் என்பவரின் படகில் படகு சவாரி செய்தபொழுது திடீரென எழுந்த ராட்சத அலையில் சிக்கி படகு கவிழ்ந்ததில் படகு சவாரி செய்த 8 பேரும் கடலில் மூழ்கி தத்தளித்தனர். இதனை கண்ட மீனவர்கள் படகுகள் மூலம் கடலில் உயிருக்கு போராடியவர்களை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். இதில் சோனியா கடலில் மூழ்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த அரியாங்குப்பம் போலீசார் மற்றும் கடலோர காவல்படையினர் சம்பவ இடத்திற்கு வந்து சோனியாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மற்ற 7 பேரை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்த நிலையில் அங்கு 3 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் 5 பேருக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லாததால் இதுகுறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் லைசென்ஸ் இல்லாமலும் சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் அளிக்காமல் படகு இயக்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. புதுச்சேரியில் அனுமதியின்றி 100க்கும் மேற்பட்ட சுற்றுலா படகுகள் இயக்கப்படுவதாக தொடர்ந்து புகார் அளித்தும் அரசு நடவடிக்கை எடுக்காதது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் 4 பேர் 38,21,000 ரூபாயை ஏமாந்துள்ளனர். புதுச்சேரி சுதான நகரை சேர்ந்தவர் டெலகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைனில் ட்ரேடிங் செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறினார். இதை நம்பிய அவர் மர்ம நபர் தெரிவித்த போலி ஆன்லைன் ட்ரேடிங்கில் பல்வேறு தவணைகளாக 38 லட்சம் ரூபாய் முதலீடு செய்து அதன் மூலம் வந்த லாப பணத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதேபோல உல்லேன்பேட்டையை சேர்ந்தவர் இன்ஸ்டாகிராமில் பழைய நாணயம் விற்பனை தொடர்பான விளம்பரத்தை பார்த்தார். பின் தன்னிடம் உள்ள நாணயத்தை விற்க அதில் இருந்த வாட்ஸ்அப் எண்ணில் நாணயத்தின் படத்தை பகிர்ந்து அதன் மதிப்பு குறித்து கேட்டார். சிறிது நேரத்திற்கு பின் அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் நாணயத்தின் மதிப்பு 96 லட்சம் ரூபாய் என தெரிவித்தார். இதை நம்பி அவர் நாணயத்தை விற்பனை செய்ய பதிவு மற்றும் அஞ்சல் கட்டணங்களுக்காக 8,950 ரூபாய் அனுப்பியுள்ளார். அதன்பின் மர்ம நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதேபோல உல்லன்பேட்டையை சேர்ந்தவர் 8,600 ரூபாயும், முத்தியால்பேட்டையை சேர்ந்த பெண் 3,698 ரூபாய் என மொத்தம் 4 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் 38,21,248 ரூபாயை இழந்துள்ளனர். புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். அரியாங்குப்பம் தொகுதியில் முருங்கப்பாக்கம் உபரி நீர் வாய்க்காலின் சேதமடைந்த தடுப்பு சுவரை சுமார் 39 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதியதாக கட்டும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட முருங்கப்பாக்கம் உபரி நீர் வாய்க்காலின் வலது கரை பகுதியில் வெள்ளப்பெருக்கத்தால் சேதமடைந்த இடங்களில் கான்கிரீட் தடுப்பு சுவர் அமைத்தல் பணி கட்டுவதற்காக 39,04,382 ரூபாய் மதிப்பில் பூமி பூஜை விழா நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பூஜை செய்து தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் பிருத்திவிராஜ் மற்றும் ஒப்பந்ததாரர் வெங்கடேஷ் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பணியை புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு வாயிலாக 3 மாத காலத்தில் முடிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இவ்விழாவில் முக்கிய பிரமுகர்களும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்.
புதுச்சேரி தேசிய சுகாதார திட்ட ஊழியர்களுக்கு 15,000 ரூபாய் வரை ஊதிய உயர்வு மற்றும் 5% ஆண்டு ஊதிய உயர்வு வழங்க அரசு ஒப்புதல் அளித்துள்ளதால் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி தேசிய சுகாதார திட்ட ஊழியர்கள் சங்க நிர்வாகிகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி சுகாதாரத்துறை தேசிய சுகாதார திட்ட ஊழியர்கள் பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வு கோரி பேரணியாக சென்று கவர்னர் மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போலீசார் ஏற்பாட்டின் பேரில் ஊழியர்களுடன் சுகாதாரத்துறை செயலாளர் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் ஏற்கனவே அரசு அறிவித்திருந்த 10,000 ரூபாய், 12,000 ரூபாய் மற்றும் 15,000 ரூபாய் ஆகிய ஊதிய உயர்வு தொகையை உடனடியாக வழங்குவது, ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்பட வேண்டிய 5% ஆண்டு ஊதிய உயர்வையும் சேர்த்து வழங்குவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அரசின் இந்த அறிவிப்பை ஏற்று தற்காலிகமாக போராட்டம் ஒத்திவைக்கப்படுகிறது. மேலும் பணி நிரந்தரம் மற்றும் இதர உரிமைகள் குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவது என்றும், பேச்சுவார்த்தையில் சுமூகமான முடிவு எட்டப்படவில்லை என்றால் மீண்டும் போராட்டத்தில் தொடர்வது என்று முடிவு செய்யப்பட்டது. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கான 2,500 ரூபாய் உதவித்தொகை கண்டிப்பாக நின்றுவிடும் என பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியினர் நடத்திய நடைபயணத்தில் ஆரம்பத்தில் 150 பேரும், முடியும் பொழுது 50 பேர் மட்டுமே இருந்தனர். கடந்த முறை அவர்கள் ஆட்சியில் இருந்தபொழுது எதையுமே செய்யாமல் இப்பொழுது ஓட்டு கேட்க மட்டும் வருகிறார்கள் என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இதனிடையே யார் ஆட்சியை பிடிப்பது என காங்கிரஸ் திமுகவினர் சண்டை போட்டுக் கொண்டுள்ளனர். இவர்களின் லட்சியம் ஆட்சிதான், மக்களுக்கு நல்லது செய்வதில்லை. பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு கடந்த தேர்தலில் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றியுள்ளோம். காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கான 2,500 ரூபாய் உதவித்தொகை கண்டிப்பாக நின்றுவிடும். மத்தியில் பாஜகவும் மாநிலத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி இருந்தால்தான் அனைத்து திட்டங்களும் சிறப்பாக நடக்கும் என்பது மக்களுக்கு நன்றி தெரிகிறது. காங்கிரஸ் பாத யாத்திரை நிறைவு விழாவில் பங்கேற்ற அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால், புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என கூறியுள்ளார். பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான அவர் சட்ட ஒழுங்கு குறித்து விமர்சித்திருப்பது நகைப்பாக உள்ளது. திமுக மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்கிறது. தனியாக ஆட்சி அமைத்தால் தான் கொள்ளை அடிக்க முடியும் என்பதால் கூட்டணி ஆட்சியை திமுக ஏற்க மறுக்கிறது என்றார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தாய்மொழி மகத்துவ முதல் மாநாட்டிற்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அழைப்பு விடுத்துள்ளார். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் தாய்மொழி மகத்துவ முதல் மாநாடு வரும் 21ஆம் தேதி மாலை 5 மணிக்கு சுண்ணாம்பாறு மேம்பாலம் அருகே உள்ள திடலில் சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த மாநாடு மேடை அமைப்பதற்கான சிறப்பு பூஜை செய்து பந்தக்கால் நட்டு நிகழ்ச்சியை இன்று ஜோஸ் சார்லஸ் மார்டின் துவக்கி வைத்தார். தொடர்ந்து பேசிய அவர், வரும் 21ஆம் தேதி நடைபெறும் இந்த மாநாடு அரசியலை தாண்டி அமைந்த ஒன்று. உலகம் முழுவதும் உள்ள அனைத்து தாய்மொழிகளையும் போற்றும் உயர்ந்த நோக்கத்துடன் இறைவனின் அருளால் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தாய்மொழியின் சிறப்பை வெளிப்படுத்தி அதன் மகத்துவத்தை மேம்படுத்தும் விளக்க நிகழ்வாக இது அமையும். எனவே புதுச்சேரியில் உள்ள அனைத்து மக்களும் எந்த பாகுபாடும் இன்றி இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என அழைப்பு விடுத்தார். நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, பூக்கடை ரமேஷ், பாபு, பிரபாகரன், பரப்புரை பொதுச் செயலாளர் நடிகர் தாடி பாலாஜி, மண்டல பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர்.